என்னோட ஒரு கஸ்டமர் தான் குரூப்பில் கேட்டிருக்காங்க, மேம் சீத்தாப்பழம் சாப்பிட்லாமா, இல்லை வந்து செவ்வாழைப்பழமெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட் சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா. அதுக்காக எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, ஓகேங்களா, பொமக்ரானட்டு, ஓகேங்களா, கோவா, ஸோ ஆரஞ்சு இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக நம்மளால் வச்சுக்க முடியும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஸோ அதில் வந்து பெருசாக கிரேவிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதாவது அதில் சுகரும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில ஃப்ரூட்ஸ்னாலே ஹெல்தி தான் மேம், அது ஏன் மேம் எடுக்க வேண்டாங்கிறீங்க அப்படிங்கிறது கரெக்ட் தான், உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. பட் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்தி தான், பட் அது ஒரு சில ஃப்ரூட்ஸில் வந்து நமக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், லைக் மேங்கோ, பைனாப்பிள், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், பனானா. ஸோ அப்போ அது என்னாகும், நம்ம வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம அதை அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம், அதனால கூட நமக்கு வந்து கலோரிஸ் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து ஓவர் ஈட்டிங் வந்து அதிகமாகும், ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லியான ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது வந்து ஸ்மார்ட் சாய்ஸாக இருக்குது, ஓகே. ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு டிப்ஸ் வேணும், ஸோ நீங்களும் வந்து சஸ்டைனபிளான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஃபிட் ப்ளூம் மாம்ஸ் கம்யூனிட்டியில் இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகே. தேங்க்யூ.